Hi, welcome to Madhi Food Tip. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது egg puff. அத பேக்கரி ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடணும். இப்போ இதில் வேக வைத்த 3 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேஸாக உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப உடச்சி மாவு மாதிரி ஆக்காமல் லைட்டாக உடச்சிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால மஞ்சள் கருவில் நமக்கு மசாலாலாம் நல்லா சேர்ந்து கிடைக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பஃப் pastry தான் எடுத்திருக்கேன். பாக்ஸுங்கிற பிராண்டில் இது எடுத்துருக்கிறேன். இதில் தனித்தனி ஷீட்டாக இது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஷீட் கிடைக்கும். இது இதுக்கு கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டில் நம்ம 4 பஃப் பண்ணலாம். அதனால் நான் 2 கட் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்கொயராக வர்ற மாதிரி கட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் எல்லா இதுலேயும் நம்ம வெங்காய மசாலாவை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பாதியாக வெட்டின வெள்ளைக்கருவை இதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே இருக்க அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை விட்டுட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க. இதை மெதுவாக கையில் எடுத்துட்டு முட்டை பஃப் எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி மடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி மடித்து ஒட்டிட்டிங்கன்னா அது நின்றுக்கிடும். இதுக்கு மேலே மில்க் கோட்டிங் கொடுத்துக்கலாம். மில்க் இல்லைன்னா முட்டையை அடித்து கூட நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு வெந்தப்புறமா நல்ல ப்ரௌனாக கிடைக்கும். இப்போ அவனில் வைக்கிற பிளேட்டுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதை அப்படியே கவுத்தி வைங்க. நீங்கள் நிமித்தி வச்சிங்கன்னா அந்த நம்ம ஒட்டி விடுறது சில சமயம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் தலைகீழாக கவுத்தி வைக்கணும். இதுக்கு மேலே எல்லா சைட்லேயுமே நீங்கள் மில்க் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ அத்தனை ஷீட்டை மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதியை ஃப்ரீசரில் வச்சிடணும். இது ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வெளியிலையும் வைக்கக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி வெளியில் வச்சுட்டு தாப் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃப்ரோசன் சீட் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது. மில்க் கோட்டிங் 2 சைடும் கொடுத்துருங்க. இப்போ இதை அவனில் வச்சிடலாம். அடுத்த ஷீட் எடுத்துக்கிறேன். எனக்கு 3 முட்டைங்கிறனால 6 இது கிடச்சிது. மீதி 2 இருக்கிறத நம்ம உள்ளே வைக்க முடியாது. அதனால் இதில் கொஞ்சமாக சுகர் மட்டும் வச்சு ஸ்வீட் பப்ஸ் செய்கிறேன். இதுக்கு நீங்கள் ஸ்வீட் இது கூட தேங்காய் பூ, டூட்டி ஃப்ரூட்டி இது மாதிரி கூட வச்சுட்டு ஸ்வீட் பப் செய்யலாம். இதை சும்மா அப்படியே நார்மலாக மடித்து நம்ம இதையும் அது கூடயே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதை அவனில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்த அப்புறமா எடுத்துக்கணும். நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே பட்டர் தடவிட்டு சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட்டு செட்டை விட 2வது செட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்தேன். சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே க்ரன்ச்சியான எக் பஃப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு ஈவினிங்கில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.